ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. உள்ளே வந்து கூப்பிட்டு கேட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுக்கிறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு என்னென்ன கேள்விலாம் உங்கள்கிட்ட கேட்டாங்க? எதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஸ்டேஷனில் உங்களோட உடல்நிலை தெரியும், நீங்கள் கேரிங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுமோ எதுக்கு 6 மணி நேரம் ஒரு போலீஸ் புகார் அளித்தவங்க மேலே ஏன் இவ்வளோ நேரம் அவங்க? ஏன்னா ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ 2 இயர்ஸாக வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கோம். அங்கே அது 2 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆச்சுது. பட் எனக்கு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. சாரி, அது எதுவும் நான் வந்து இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா வந்து மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. அது ஆக்சுவலி தவறான இன்ஃபர்மேஷன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் அதை மாற்றி எழுதுறீங்க. ஸோ ஒரு நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதை கரெக்டாக எழுதுங்க. ஏன்னா அது பாதி ரீச் ஆகுது, பாதி வந்து தப்பாக வந்து இதாகுது. ஸோ அதனால வந்து அது வந்து இதாகுது. அண்ட் ஒன் மோர் திங், யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. அது வந்து ஆக்சுவலி நான் இல்லை, இன்றைக்கி நான் வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தப்பாக எழுதுறதும், உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும், இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. அண்ட் மோரோவர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த குழந்தையோட சாபம் சும்மா விடாது. உங்கள் வீட்லேயும் வந்து ஒரு பெண் இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. அது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகுது. உண்மை தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைனா எழுதாதீங்க. அண்ட் ஒரு பொண்ணை பற்றி அவ்வளோ சொல்கிறீங்க, ஏன் ஒரு ஆணை பற்றி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மேடம், இன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் முக்கியத்துவமாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? அதில் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்? கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இங்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் எடுத்து இது பண்ணுறாங்க. அவர் மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க நடத்தின விசாரணை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு? 6 மணி நேரம் வந்து